குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒசூரில் இருக்கேன் நான். இங்கே வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸானது வந்து மலை கோவில். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தடியிலேருந்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் அது எப்படி போகிறது, அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்க. இந்த ஒசூரில் மட்டும்தான் 3 கோயிலுமே இருக்குது. பிரம்மா, சிவன், விஷ்ணு. இந்த 3 மலையுமே இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 3 கோயிலுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லைங்களா? நம்ம வந்து இப்போது இங்கேருந்து படியில் ஏறி போக போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், படியில் சிவனோட பசு மாட்டுக்கள் இருக்குன்னு. ஓகே, இங்கேருந்து நம்ம படியில் வந்து போகலாம். இந்த படி பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்க போகுது தெரியுதுங்களா? அந்த மலை மேலே போகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அது போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க என் கூட நீங்களும் படி ஏறி மேலே சிவன் கோயில் போயிடலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே படி தெரியுதா, மேலே வரைக்கும் போகுது பாருங்கள். ஸோ நம்ம அங்கே வரைக்கும் அப்படியே நடந்து போவோம். இங்கே பாருங்கள், ஒரு படியிலையுமே வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு சாமிக்காக சில பேர் அப்படியே வேண்டிட்டு போவாங்க. இந்த படியில் ஏறும்போதே இங்கே வந்து அங்கங்கே இந்த மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றதே எவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது இல்லை? அது சிவன் கோயிலை, எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலை வந்து வருஷம் நான் வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு வராமல் நான் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மலை கோவில். சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்த இடம் இல்லையா, அப்போ நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். ஏற முடியாமல் மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்ருக்கேன். மேலே போயிட்டு மறுபடியும் உங்க கூட பேசலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ வந்து அந்த மலை வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. இது பார்த்தா அந்த ஊர் தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏறி வர வழியில் கூட இங்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. மேபி வெயிலில் உட்காரத்துக்கு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது சூப்பராக இருக்குது. இங்கே கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏறி வந்ததுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து நம்ம நடப்போம். இங்கே உட்காரத்துக்கெல்லாம் இடம் இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. மலை மேலே அப்படியே போகுது இல்லையா, ஸோ அங்கங்கே உட்காந்து போவாங்கன்னு கட்டியிருப்பாங்க போல இருக்குது. நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த மலை கோயிலை. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் படியே கிடையாது, பாறை மேலே ஏறி வரணும். முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த படியெல்லாம் வந்திருக்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், நடந்து வர வழியில் இங்கே ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு இல்லையா? இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து கல் அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசில் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சா வீடு கட்டுவோம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தான் தெரியாது. ஆனால் சொன்னாங்களே, ஒரு வீடு கட்டினா தான் என்ன அப்படின்னு சொல்லி கல்லில் வந்து நாங்கள் வீடு கட்டுவோம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் வீடு கட்டி வச்சுருக்காங்க. கல்லில் சின்ன சின்ன கல்லாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. நம்ம மட்டும் எங்கே கட்டாமல் இருக்கணும், நம்மளும் ஒரு வீடை கட்டிடுவோம். ஓகே, அப்போது ஒரு கல்லில் கூட வீடு கட்ட தெரியல எனக்கு. கடவுளே, அச்சோ. சொல்லித்தரேன் ஒரு வாட்டி. ஓகே, இது மேலே இப்படி வச்சிடணுமா? ஒரு வீடு கட்டியாச்சு நம்ம. நானும் ஒரு வீடு கட்டுவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போகலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரோடு போகுது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே இங்கே வந்து ஒரு ரோடு, இங்கேருந்து வண்டிங்க காருங்க அப்படி எல்லாமே வர முடியும். ஸோ இங்கேருந்து மேலே மறுபடியும் ஸ்டெப்ஸ் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு கோயில். தெரியுதுங்களா கோபுரம்? ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போயிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கன்னடான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கன்னடா, ஆமாம். இது வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மாதிரி எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்றது தெரியல. இங்கே ஏறி வந்தாச்சு நம்ம மேலே. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போகிறதுனால இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. நான் அங்கே கன்னடா மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே தமிழில் இருக்குது. இது வந்து சோழ காலத்துலேயே இருந்து கட்டின கோயில். இது எனக்கு தெரியல என்ன அது எழுதியிருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அங்கே எழுத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர். இங்கே தான் கீழே வந்து நம்ம அந்த எழுத்துக்களில் பார்த்தோம். பழைய காலத்து எழுத்துக்கள் போல் இருக்குது. இந்த மண்டபம் தான் லாஸ்ட்டு. நம்ம வந்து இங்கேருந்து வந்தோம், கீழேருந்து அப்படியே ஏறி வந்தாச்சு ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், சாமி கும்பிடுற மாதிரி வந்து ஒரு இதை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இந்த பாறையில். உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான். இது மெயின் கோபுரங்க. இது அந்த கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் போக போகிறோம் உள்ள. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது. கோவிலை தாண்டி தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ இது வந்து நைட் வியூவில் வந்து எடுத்த குளங்க. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இந்த பச்சை குளம் இது. நம்ம அப்படியே ஏறி வந்தால் உள்ள கோயிலுக்குள்ளேயே வந்து இருக்குது பச்சை குளம். இங்கேருந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே போக வேண்டியது தான். இதுதான் வந்து என்ட்ரன்ஸுக்குள்ளே இப்படி போனால் நம்ம கோயில் வந்துடுச்சு. இதுதான் வந்து நம்ம மெயின் கோபுரம். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? காலையில் சூரியன் உதிக்கும் போது நம்ம இந்த கோபுரத்தை பார்த்துட்டோம். இது சாயந்தரமாக எடுத்த கிளிப்பிங்க. ஈவினிங் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோபுரம். காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரியன் உதிக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்தது. சாயந்தரமும் அவ்வளோ அழகு தான். இது வந்து திங்கக்கிழமைன்றதுனால இவ்வளோ கூட்டமாக இருந்தது. சிவனுக்கு வந்து திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சாயந்தரம் கிளிப்பிங்கும் காட்டணும்னு நினச்சேன். இது வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. சந்திரசூடீஸ்வரர் கோயில். இது சிவன் கோயில். அவர் மரகதாம்பாள் என்ற பார்வதி அம்மன் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுயம்புவான ஒரு லிங்கம். பல வருஷத்துக்கு முன்னாடியாவது 13வது நூற்றாண்டு 13th செஞ்சுரியில் வந்து வந்த கோயில்னு சொல்கிறாங்க. சோழ காலத்து டைமில் இருந்து இது வந்து அந்த கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி ஜாஸ்தியான கோயில் இது. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றது பார்த்தேன் நான். ஸோ நம்ம அந்த பக்கம் போய் நம்ம கோயிலை பார்க்கலாம். இங்கே இருக்க லிங்கம் வந்து ஸ்வயம்பு லிங்கம்னு கூட சொல்கிறாங்க. கோயில் சுற்றி வர இடத்துல இந்த மாதிரி வந்து உப்பு வந்து கொட்டுவாங்க, வேண்டிட்டு கொட்டுறாங்க இல்லையா? நிறைய கோயிலில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து கொட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இதை சுற்றி வர இடம், இந்த கொடிமரம் இருக்கிற இடத்துல தான் உள்ளே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸ் போக போகிறோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா? இங்கேருந்து சூரியன் வந்து உதிச்சோன்னா அவரோட ஒளி வந்து நம்ம சிவன் மேலே படும்.
ஆனால் இப்போ ஃபுல்லாக வந்து மரம் வளர்ந்துருக்கு, அந்த பக்கம் ஃபுல்லாக காடாக இருக்கு இல்லையா, அதனால இப்படி வந்து சிவனோட என்ட்ரன்ஸு தான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நம்ம இப்போ கோயிலை உள்ள தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு சிவனை. அப்புறம் மரகதாம்பாள், அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு உள்ள, முருகர் இருக்காரு, அப்புறம் காலபைரவர், 63 நாயன்மார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கிணறு இருக்கு உள்ள. அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து நம்ம சிவனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருவிழா நடக்கும், தேர் இழுப்பாங்க. ஸோ அது மார்ச் மாதத்துல வந்து நடக்கும். நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிளில் வந்து எப்படி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேரை இழுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த கோயிலும் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து சோழ காலத்தில் கட்டின கோயில்னா, இப்போது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பழமையான கோயில், எவ்வளோ சக்தி ஜாஸ்தி இந்த கோயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது வந்து இந்த பெங்களூர் பக்கம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஒசூரில் இருக்குது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து மலை மேலே இருக்கும், அதனால் இதுக்கு மலை கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரசூடீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறத விட மலை கோயில்னு சொன்னது தான் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் இது மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோயில் இது. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இது வந்து மலை மேலேருந்து எங்கள் ஊரை பார்க்க முடியுது. மொத்தம் ஒசூரும் வந்து தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். சாயந்தரத்தில் இதை பார்க்கும்போது மலை மேலேருந்து அந்த லைட்டிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. மொத்த ஊருமே ஒரு மலை மேலேருந்து நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி நாளே வந்து ஷூட் பண்ணினேன்னு உங்களுக்கெல்லாம் காட்டணும் தான். அந்த கிளிப்பும் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.